2024ல சுப்ரீம் கோர்ட்ல இந்த மரபணு மாற்றப்பட்ட அ பயிர்கள் குறித்தான ஒரு வழக்கு ஒண்ணு விசாரணைக்கு வந்தது. மரபணு மாற்றப்பட்ட அந்த கடுகை வந்து அனுமதிக்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கிறது அந்த வழக்கினுடைய முக்கிய சாராம்சம். அது கிட்டத்தட்ட ஒரு 10, 15 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த ஒரு வழக்கு தான். அந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு 2024ஆம் ஆண்டு வந்துச்சு. ஸோ அந்த இதில என்ன சொன்னாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மரபணு மாற்றப்பட்ட இந்த பயிர்கள் குறித்தான இந்தியாவில் போதுமான ரெகுலேஷன்ஸ் இல்ல. ஸோ ஒரு பாலிசி இல்ல. அத வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன்றிய அரசாங்கம் எனாக்ட் பண்ணணும். அது கொண்டு வரணும். அதற்கு பின்பாக தான் இதுக்கான அனுமதி தர முடியும். என்கின்ற வகையில் நீதிபதி நாகரத்னா அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பை வழங்கினார். ஆனால் மற்றொரு நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு கருத்தை வந்து கொண்டிருந்தார். இருந்த போதிலுமே வந்து இந்த மரபணு மாற்றப்பட்ட பயிரை அனுமதிக்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற வகையில இவங்க 2 பேருக்கும் மாறுபட்ட கருத்து வந்து இருந்துச்சு. ஆனால் மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை ஒழுங்குபடுத்துவதற்கும், அதை கண்காணிப்பதற்கும் பிரத்யேகமான ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க் வேணும் அப்படிங்கிறது 2 ஜட்ஜஸுமே அக்ரி பண்றாங்க. ஸோ அதன்படி ஒன்றிய அரசாங்கத்துக்கு அப்படியான ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பாலிசி வந்து ஃப்ரேம் பண்ணணும். இன்றளவில் வந்து ஒன்றிய அரசாங்கம் இதுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு பாலிசிய இன்னும் ஃப்ரேம் பண்ணாம தான் இருக்கிறாங்க.